கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்க வேண்டும். தேவன் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மனமிறங்குற தேவன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ, தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். தேவன் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, அவன் ரொம்ப சேட்டை பண்றான்ப்பா, அவனை அடக்கணும் அப்படிம்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க. சில வீட்டுல பிள்ளைகள் சேட்டை பண்ணும், அம்மா அப்பா அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்க வேண்டும். சில குடும்பத்துல, பிரதர், எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க உள்ளத்துல இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வாக்கு தத்தங்களை சொல்லி செவிங்க. அப்பா, உங்களை விட்டு நான் எங்க தள்ளி போயிருந்தனோ அந்த அக்கிரமத்தை எல்லாம் அடக்கி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டுருங்கப்பா, நாங்க உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. அப்படி நம்ம ஜெபிக்க போயிடும். புதிய நாளுக்காக ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பாவம் தொடரக்கூடாது, அக்கிரமம் தொடரக்கூடாது. நிறைய குடும்பத்துல எது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி போயிருப்பாங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள். அவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், அது தேவனுடைய மன விருப்பம். சில குடும்பத்துல 24 மணி நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. இப்ப கையில செல்போன் இருக்கு, இந்த செல்போன்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம சட்டப்பையிலே இருக்கு, நம்ம ஃபேன்லயே இருக்கு, நம்ம கையிலேயே இருக்கு. படுத்து தூங்கும்போது அப்படியே கையிலேயே வச்சிருக்கிறாங்க. அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நன்மையை பார்க்கறத விட தீமைக்காக எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றாங்க. வேற வேற வெப்சைட்டு, வேற வேற போய் படம் பார்க்கறது, ஆன்லைன்ல போய் ஏதாவது பார்க்கறது, தேவையில்லாம் வெப்சைட் எத்தனையோ இருக்கு. வாட்ஸ்அப் மூலியமா வேற வேற வெப்சைட் எத்தனையோ இருக்கு. எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் நாங்களாம் கரெக்டா இருக்கும் பிரதர் அப்படிம்பாங்க. தேவன் இருதயத்தை பார்த்துட்டு இருப்பாரு. மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. நம்ம இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அக்கிரமங்களை அடக்கி பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். கண்களை மூடி புதிய நாளுக்காக ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி.
தேவன் திரும்ப நம்ம மேல் இறங்குவார். எங்க மேல இறங்குங்கப்பா. எந்த குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்கிறாங்களோ அக்கிரமங்களை அடக்கி பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுருங்கப்பா. உங்க பிள்ளையா வாழணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், சமாதானத்தின் தேவன் எங்க கூட இருக்கணும். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய தேவைகளை சந்திங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. பரிசுத்தவங்களை நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் ஓட்டும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் வேலை அடங்கி விடட்டும்ப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே பொறுப்பெடுத்துங்க. எங்களோட நீங்க தங்கி இருங்கப்பா. உங்க நாம மையப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.